கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, மீண்டுமாக வேதாகம செய்தி வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்திக்காக உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. லெட் லவ் பி வித்தவுட் டிசிமுலேஷன். நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும் என வேதாகமம் எடுத்துரைக்கின்றது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம கிறிஸ்தவர்களுக்கு எழுதின கடிதத்திலே மிக தெளிவாக எழுதியிருக்கின்றார். ரோமர் 12வது அதிகாரம் 9வது வசனம், உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். லெட் லவ் பி வித்தவுட் டிசிமுலேஷன். அன்பானவர்களே, நலமானதை நாம் தெரிந்தெடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த விதமாக அவர் இருந்தார்? 30 காரியங்களிலே மிக தெளிவாக இருந்திருக்கின்றார். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 3 முதல் 10 வசனங்கள் நாம் படிப்போம் என்றால், அவர் எவ்விதமாக இருந்தார் என்பதை பற்றி மிக தெளிவாக எழுதியிருக்கின்றார் கொரிந்தி சபையாருக்கு. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடர் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். எல்லா விதத்திலும் நாங்கள் தேவ ஊழியக்காரராகவே நாங்கள் விளங்க பண்ணுகிறோம். மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காமல் 30 காரியங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தேறினவனாக, இடரலற்றவர்களாக இருந்ததாக அங்கே எழுதி வைத்திருக்கின்றார். அதிலே ஒன்றுதான் மாயமற்ற அன்பு. 2 கொரிந்தியர் 6:6 வாசிக்கிறோம், கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும். மாயமற்ற அன்பு. நம்மிடத்திலே அன்பு இருக்கிறது. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது? மாயமாலமான அன்பாக இருக்கின்றதா? மாயமற்ற அன்பாக இருக்க வேண்டும். தேவன் அவ்விதமாக நம்மிலே அன்பு கூர்ந்தார் என வேதம் சொல்லுகிறது. கற்பனையின் பொருளே அந்த விதமாகத்தான் இருக்கிறதா? 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் நாம் வாசிக்கிறோம் 5-6 வசனங்கள். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இந்த அன்பு மாயமற்ற விசுவாசத்திலே பிறக்கக்கூடிய அன்பாக இருக்கிறது. அன்பினுடைய பிறப்பிடம் மாயமற்ற விசுவாசத்தை தூக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கின்றது? இந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். மாயமற்ற அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கின்றார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஒப்பு கொடுத்து அன்பு கூறினாராம். அதே போல நம்முடைய அன்பு கூட மாயமற்ற ஒரு அன்பாக இருக்க வேண்டும். உண்மையாக அன்பு செலுத்தக்கூடியவளாக இருக்க வேண்டும். அன்பு அன்பு என்று எல்லாரும் எல்லா இடத்திலும் பேசிக் கொண்டிருக்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் அந்த அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பாக இருக்கிறது? பெயரளவில் அன்பு செலுத்துகிறார்களா அல்லது மாயமாலமான அன்பு செலுத்துகிறார்களா? வேதாகமம் சொல்லுகிறது, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. நியாயபதிகள் புஸ்தகம் 14வது அதிகாரம்
முதல் 3 வசனத்திலே நாம் சிம்சோனை குறித்து நாம் படிக்கிறோம். சிம்சோன் ஒரு நசரேய விரதம் கொண்ட ஒரு மனிதன். சவரன் கத்தி அவனுடைய தலையிலே படவில்லை. கர்த்தருக்காக வளர்க்கப்பட்ட ஒரு மனுஷன். அவனை பற்றி வேதாகமம் என்ன சொல்லுகிறது? இந்த சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு மனைவியாக கொள்ள வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்தச்சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளில் எங்கள் ஜனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அவளையே நான் திருமணம் செய்ய வேண்டும், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும், என்னுடைய கண்களுக்கு பிடித்தமானவள், பிரியமானவள் என்று அங்கே சொல்லுகிறான். தாய் தகப்பனிடத்திலே போய் சொல்லுகிறான். ஆனால் அந்த பெற்றோர் மிகவும் நல்ல ஒரு பெற்றோர் தான். நீ போய் விருத்தச்சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன என்ற ஒரு கேள்வியை வைத்தார்கள். விசுவாசிக்கு அவிசுவாசிக்கு சம்பந்தமே இல்லை, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஆனால் இந்த சிம்சோனோ ஒரு அந்நிய பெண்ணை, தேவனை வணங்காத ஒரு பெண்ணை விருப்பம் கொள்ளுகிறதை நாம் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த குடும்பம் நிலைவரும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இருவரும் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க முடியாது. இந்த பூமியிலே ஒருமனப்பட்டவர்களாக இருக்கும் போதுதான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக மாறும். நல்ல ஒரு ஆலோசனையை அந்த பெற்றோர்கள் சொன்னார்கள். ஏன் நம்முடைய ஜனத்திலே பெண் இல்லையா என்று கேட்கிறார்கள். எவ்வளவு பெண்கள் இருக்கிறார்கள், ஆனால் இவனுக்கோ அந்த பெலிஸ்திய குமாரத்திகளை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அவளை பார்த்து எனக்கு பிடித்தவள் என்று அங்கே சொல்லுகின்றான். மேலும் என்ன நடந்தது? நியாயாதிபதிகள் 14:14 நாம் பார்க்கும்போது ஒரு விடுகதையை போடுகின்றான் அந்த ஜனத்தார் மத்தியிலே. அப்பொழுது அவன் பச்சைக்கிறவன் இடத்தில் பச்சனமும் பலவான இடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதையை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று. யாராலையும் சொல்லவே முடியவில்லை. 30 தோழர்களை நியமித்தார்கள் விடுவிக்கும்படியாக. அவர்களாலே விடுவிக்க கூடாமற் போயிற்று. அதனால சிம்சோன் என்ன சொல்லுகிறான்? நீங்கள் விடுவித்தீர்கள் என்றால் நான் 30 துப்பட்டியும் 30 மாற்று வஸ்திரத்தை நான் தருவேன். அப்படி இல்லை என்றால் நீங்கள் எனக்கு அவைகளை கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். அந்த விடுகதையை அவன் சொன்னான். ஆனால் அவர்களாலே 3 நாள் அளவும் அந்த விடுகதையை விடுவிக்க கூடாமற் போயிற்று. அந்த பெலிஸ்திய குமாரத்தி என்ன சொன்னாள்? 7 நாளும் அவனிடத்திலே அழுது கொண்டு இருந்தாள். இந்த 7 நாளும் விருந்து செய்யக்கூடிய நாட்கள். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 16 முதல் 17 வசனங்கள். அப்பொழுது சிம்சோனின் பெண் சாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறா என்று சொல்ல ஆரம்பித்தார். ஏன் இந்த விடுகதை நீ சொல்லல? என்னை நீ நேசிக்கல. நேசித்திருந்தா நீ சொல்லியிருப்பில்ல. அதனால என்னை நீ பகைக்கிறாய் என்று அவன் முன்பாக 7 நாள் அளவும் அழுது கொண்டிருந்தாள். என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றாள். எனக்காவது சொல்லியிருக்கலாம் இல்லையா? எனக்கே நீ சொல்லல என்று அழுது மாயம் பண்ணுகிறாள். இதோ நான் என் தாய் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே, உனக்கு அதை விடுவிப்பேனோ என்றாள். விருந்துண்கிற 7 நாளும் அவள் அவன் முன்பாக அழுது கொண்டே இருந்தாள். 7ஆம் நாளிலே அவள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான். அப்பொழுது அவள் தம் ஜனங்களுக்கு அதை விடுகதையை விடுவித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. சும்மா சும்மா அலட்டி கொண்டே இருந்தாள். ஓயாத ஒழுக்கு. இந்த விதமாக செய்யும் போது யார்தான் மாறாமல் இருப்பார்கள்? இரக்கம் கொள்ளுகிறார்கள். மனைவியாச்சே என்று எல்லாம் இருதயத்திலே உள்ளதை எல்லாம் சொல்லிவிட்டான். அந்த விடுகதையினுடைய அர்த்தத்தை சொல்லிவிட்டான் அவளிடத்திலே.
7 நாளும் அழுது நயங்காட்டி மாய்மாலம் பண்ணி அந்த விடுகதையை அவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாள். தம்முடைய ஜனங்களுக்கு அதை போய் விடுவித்தாள். என்ன நடந்திருக்கும் எனக்கு அன்பானவர்களே? அதனாலே அவனுக்கு கோபம் மூண்டது என்று பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து அதை அந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் இன்னும் அதிகமான காரியங்களை குறித்து தெரிந்து கொள்வீர்கள். அடுத்ததாக அவனை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், தெளிலாள் என்ற ஒரு பெண்ணிடத்திலே சிநேகமாக இருந்தானாம். அடுத்த இன்னொரு மனைவியினிடத்திலே போகின்றான். அந்த முந்தின மனைவி அவனுடைய தோழரில் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். அதனாலே வேறு ஒரு பக்கமாக அவன் கடந்து சென்றான். அங்கே போய் ஒரு தெளிலாள் என்ற ஒரு மகளோடு கூட சிநேகமாக இருந்தான். அவள் என்ன செய்கிறாள் என்று பாருங்கள். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 5 முதல் நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 4 முதல் 5 வசனங்கள். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெளிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோட சிநேகமாக இருந்தான். அவள் இடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகா பலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துவதற்கு எதனாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள்ள, அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். 1100 வெள்ளிக்காசு கொடுக்கும்படியாக ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் அவளோடு கூட, தெளிலாளோடு கூட. அந்த 1100 வெள்ளிக்காசுக்காக சிம்சோனை அவள் காட்டி கொடுத்தாள், நயம் பண்ணினாள். எப்படியாவது அவனிடத்திலிருந்து அதை வர வைக்க வேண்டும். உன்னுடைய மகா பலம் எதிலே இருக்கிறது, அதை தெரிந்து கொள்ள வேண்டும், எனக்காகிலும் நீ சொல்ல வேண்டாமா என்று சொல்லி அவனை நயங்காட்டினாள். ஏற்கனவே இந்த சிம்சோன் அந்நிய ஸ்திரியை விவாகம் செய்ய கடந்து சென்று அங்கே விடுகதையை விடுவித்து அதிலே தோற்று போனான். எதனாலே தோற்று போனான்? 7 நாள் அளவும் அவள் அழுது கொண்டு நயங்காட்டி அந்த விடுகதையை பெற்றுக்கொண்டாள். அதனாலே அவன் தோற்று போனான். எப்படி ஒரு மனிதன் தோற்று போகிறான் என்று பாருங்கள். மாய்மாலமான அன்பு. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, மாய்மாலம் பண்ணக்கூடாது. மாய்மாலமான அன்பை நாம் புறம்பே தள்ள வேண்டியவளாக இருக்கிறோம். 2வது முறையாக இந்த தெளிலாள் இடத்திலே வந்தும் இங்கேயும் அவன் தோற்று போகிறான் இந்த சிம்சோன். காரணம் என்ன? பெற்றோர்களுடைய வார்த்தையை புறம்பாக்கினான். தன் விருப்பப்படியாக, தன்னுடைய இச்சையின்படியாக தானாக ஒரு மகளை தேர்வு செய்கிறான். தனக்கேற்ற கண்ணுக்கு பிடித்தமானவளை திருமணம் செய்யும்படியாக வாஞ்சிக்கிறான். மாய்மாலமான அன்பிலே அவன் போய் சிக்குண்டு தவிக்கிறதை தான் நாம் பார்க்கின்றோம். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் என்று தெளிலாள் அவனை பார்த்து கேட்டாள். உன்னுடைய இருதயமே என்னோடு கூட இல்லை, நீ எப்படி என்னை சிநேகிக்கிறாய்? எந்த விதத்திலே சொல்லுகிறாய்? உன்னுடைய மகாபலம் எதிலே இருக்கிறது என்று எனக்கு சொல்லவில்லையே என்று அலட்டுகிறாள். நீ இந்த 3 விஷயம் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தையினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்தபடியால் சாகத்தக்கதாக அவன் ஆத்துமா விசனப்பட்டது. சாகத்தக்கதாக அவனுடைய ஆத்துமா விசனப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு தினம் தினம் அவனை அலட்டி கொண்டிருந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகர் விழுந்து போவதற்கு என்ன காரணம்? ஓயாத ஒழுக்கு. காலை எழுந்ததிலிருந்து மாலை வரைக்குமாக இதே பிரச்சனை. இதை விட்டால் வேற பிரச்சனையே இல்லை. அந்த குடும்பம் ஏதாவது முன்னேற்றத்துக்கு வருமா? ஒரு குடும்ப தலைவன் ஒரு சரியான ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டியவனாக இருக்கின்றான். ஆபிரகாமை தேவன் தெரிந்தெடுத்தார் என்றால் அவனாலே அனைத்து குடும்பங்களும் ஆசீர்வாதம் பெற்றது. ஒரு நோவாவை தேவன் தேர்ந்தெடுத்தார் என்றால் அவனுடைய குடும்பம் முழுவதுமாக ரட்சிக்கப்பட்டது. ஒரு ஆதாமை தேவன் முதலாவது உருவாக்கினார் என்றால் ஒரு நோக்கம் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். குடும்பமாக, தலைவராக, குடும்பத்துக்கு ஒருவராக
தேவன் பிரித்தெடுத்து அவர்களோடு கூட பேசி அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் இந்த சிம்சோனோ அவன் கண்ணுக்கு பிரியமானவளுக்கு அடிமையாக போய்விடுகிறான். ஓயாமல் அலட்டி கொண்டிருந்தபடியால் சாகத்தக்கதாக அவனுடைய ஆத்துமா விசனப்பட்டதனால் என்ன செய்தான்? தன் இருதயத்திலே எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பழைச்சமாகி மற்ற எல்லா மனுஷரை போல ஆவேன் என்று அவளிடத்திலே சொன்னான். எல்லாத்தையும் சொல்லிட்டான், தன்னுடைய இருதயத்திலே இருக்கிறதை எல்லாம் சொல்லிவிட்டான். இதுலதான் என்னுடைய பலம் முழுவதுமாக இருக்கிறது என்று சொன்னான். எனக்கு அன்பானவர்களே, எவ்வளவு தூரம் அவன் கீழே இறங்கி அடிமையாக போய்விட்டான் என்பதை எண்ணி பாருங்கள். இதனால என்ன நடந்தது? அவனுடைய தலை சிரைக்கப்பட்டது, முழு பலமும் இழந்து போனான், அவனுடைய கண்களை குருடாக்கி போட்டார்கள், அவனை கட்டி வைத்து எல்லாம் அசிங்கப்படுத்தினார்கள். கடைசியிலே அவன் அவர்களோடு கூட சேர்ந்து மடிந்து போய்விடுகிறான் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாம் இங்கேதான் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பை எண்ணி பாருங்கள். 1 யோவான் 4வது அதிகாரம் 16வது வசனம், தேவன் நம்மேல் அப்படிப்பட்டதான ஒரு அன்பை வைத்திருக்கிறார். அந்த அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கின்றார். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்ல தேவன் என்று பார்த்தீர்களா? அன்பு நிறைந்த தேவன். அவரோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அந்த அன்பை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அது எப்படிப்பட்ட ஒரு அன்பு? அகாப்பே அன்பு. தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்து நம்மளே அன்பு கூறினார். நாமும் ஒருவரில் ஒருவர் அந்த விதமாக ஒரு அன்பு செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுதான் மாயமற்ற அன்பாக இருக்கிறது. அதே ரோமர் 12:9 இரண்டாவது காரியமாக என்ன பார்க்கிறோம்? தீமையை நாம் வெறுக்க வேண்டும். ஹேட் விச் இஸ் ஈவில். தீமையை நாம் வெறுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தீமையை வெறுத்ததாக சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 97:10, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். எவ்வளவு அழகாக சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார் என்று பாருங்கள். கர்த்தரிலே நீங்கள் அன்பு கூறுகிறீர்களா? நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? தீமையை வெறுத்து விடுங்கள் என அழகாக எழுதி வைத்திருக்கின்றான். அவர் தம்முடைய ஆத்துமாக்களை காப்பாற்றுகிறார், துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். தாவீதை அந்த விதமாக தப்புவித்தார், அவனை காப்பாற்றினார். ஆடுகளின் பின்னே போன அவனை அரசனாக மாற்றினார். எத்தனை ஆசீர்வாதம்! எனக்கு அன்பானவர்களே, உங்களை ஒருவர் நேசிக்கிறார். இந்த உலகம் உங்களை வெறுக்கலாம், நேசிக்காமல் இருக்கலாம், உங்கள் குடும்பமே ஒருவேளை உங்களை பகைக்கலாம். ஆனால் யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அவரிலே நாம் அன்பு செலுத்த வேண்டும். அவர் நம்மிலே அன்பு செலுத்துகிறவராக இருக்கின்றார். அதனால்தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள்? தீமையை வெறுத்து விடுங்கள், அப்பொழுது அவர் உங்களுடைய ஆத்துமாக்களை காப்பாற்றுவார். மேலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 14-15 வசனங்கள், நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். நாம் பிழைக்க வேண்டும் என்றால் நன்மையை நாம் தேட வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அப்பொழுதுதான் அவர் நம்மோடு கூட இருப்பாராம். தீமையை நாம் வெறுக்கும் போதுதான், நன்மையை நாம் தேடும் போதுதான் அவர் நம்மோடு கூட இருப்பார். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். அவர் இரக்கம் செய்கிற தேவன். நீங்க பிழைக்க வேண்டும் என்றால் தீமை அல்ல நன்மையே தேட வேண்டும். அதை தேடுவீர்களா? நல்லதே செய்யுங்கள். மாயமற்ற அன்பு உங்களிலே நிலைத்திருக்க வேண்டும்.
தீமையை முழுவதுமாக வெறுத்து விடுங்கள். ஒருபோதும் அதற்கு பின்னே போகாதிருங்கள். மூன்றாவது காரியமாக நாம் என்ன பார்க்கிறோம்? cleave to that which is good. நன்மையை பற்றி கொண்டிருங்கள். எனக்கு அன்பானவர்களே, மாயமற்ற அன்பு இருக்க வேண்டும், தீமையை வெறுக்க வேண்டும், நன்மையை பற்றி கொண்டிருக்க வேண்டும். தேவன் எவ்வளவோ நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அதற்கு நன்றி உள்ளவர்களாக வாழுங்கள். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். எல்லாவற்றையும் நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் ஏராளம், எண்ணிலடங்காத நன்மைகள். யோவான் சுவிசேஷகன் சொல்லுகிறார், அவருடைய அற்புத அடையாளங்களையும் நாம் எழுதுவோம் என்றால் இந்த புத்தகம் கொள்ளாது. அந்த அளவிற்கு அநேக அற்புத அடையாளங்களை இயேசு செய்தார். நாம் விசுவாசித்து அவரை பின்பற்றும்படியாக, அவர்களை நாம் நம்பிக்கை கொள்ளும்படியாக இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதா? இன்னும் நிறைய இருக்கிறது அவர் செய்த அடையாளங்கள், அற்புதங்கள். அவர் நன்மை செய்கிறவராக எங்கும் சுற்றி திரிந்தார் என வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நானும் நன்மையை பற்றி கொண்டிருக்க வேண்டும். வேதாகம் நன்மைக்கு நேரே நம்மை வழிநடத்துகிறது. நல்லதே செய்யும்படியாக நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. அவைகளை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். அப்பொழுது கணக்கில்லாத ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மேலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 நசரேயனாக இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு பணி எதுவென்றால் நன்மை செய்வதுதான், பிதாவினுடைய சித்தம் செய்வது. 33 ஆண்டுகள் அவரை பற்றி வேதாகமும் சொல்லுகிறது. எப்படி வளர்க்கப்பட்டார், சிலுவை வரைக்குமாக அவருடைய பாடுகளை குறித்து சொல்லுகிறது. எங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். தமிழிடத்தில் வந்த யாரையும் அவர் புறம்பே தள்ளவில்லை. அவராலே குணமாக்கப்பட்டவர்கள் அதிகமானோர். நீங்கள் நான் அதே பணியை நாம் செய்ய வேண்டும். நன்மையை பற்றி கொண்டிருங்கள், நல்லதே செய்யுங்கள். அப்பொழுது பிதாவாகிய தேவன் உங்களுக்கு நிச்சயமாக இறங்குவார். கடைசியாக கலாத்தியர் 6வது அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசித்து நிறைவு செய்யலாம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். நாம் நல்லதுதான் செய்யணும். எல்லோருக்குமே நல்லதே செய்ய வேண்டும். ஏனென்றால் நம் ஆண்டவர் நன்மை செய்கிறவராக இருந்தார். அதே போல நாமும் செய்ய வேண்டும். ஆனால் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நாம் நன்மை செய்ய கடவோம். அவர்களை நாம் ஒருபோதும் மறந்து போய்விடவே கூடாது. அன்பானவர்களே, இதில் நீங்கள் சோர்ந்து போகாது இருக்க வேண்டும். நன்மை செய்து எனக்கு கெட்ட பேர் தான் வருகிறது. நன்மை செய்து நான் என்னத்தை கண்டேன்? பிரதிபலன் ஒன்றுமே இல்லையே. பிரதிபலனை எதிர்பார்த்து நன்மை செய்வது அது நன்மை அல்ல. பிரதிபலனை எதிர்பாராது நாம் நன்மை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து அந்த விதமாக செய்தார். நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அவர் நன்மை செய்தார். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நீங்களும் நன்மை செய்ய பிரயாசப்படுங்கள். அப்பொழுது உங்களுடைய கணக்கு பரலோகத்திலே நிச்சயமாக இருக்கும். இன்றைய நாளிலே நாம் 3 காரியங்களை குறித்து நாம் தியானம் செய்தோம். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். எனக்கு அன்பானவர்களே, இதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் நிச்சயமான ஜீவ கிரீடத்தை தேவ சமூகத்திலே பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் மாயமற்ற அன்பிலே நிலைத்திருக்கவும், தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்கவும் தேவரீர் கொடுத்த ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள், உம்முடைய பிள்ளைகள் யாவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இவைகளிலே நிலைத்திருந்து நித்தியமான ஆசீர்வாதத்தை உடைய சமூகத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கர்த்தர் கரம் பிடித்து வழிநடத்தி அல்ல வேண்டுமாய்
எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வலிமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் நிகழ்ச்சியை பார்த்து வருகிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்நிகழ்ச்சியானது வேத வசனத்தின் அடிப்படையிலே இந்நிகழ்ச்சியை நாங்கள் துவங்கி இருக்கின்றோம். கொலோசியர் 3:16 சொல்லப்பட்டபடியாக கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக என்ற வசனத்தின் அடிப்படையிலே கிறிஸ்துவின் வசனம் என்ற டைட்டிலை நாங்கள் வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியானது வத்தலக்குண்டு கிறிஸ்துவின் சபையார் மூலமாக வெளியிடப்படுகிறது. கிறிஸ்துவின் சபையானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே கிபி 33 எருசலேமிலே முதலாவது 3000 அங்கத்தினர்களோடு துவங்கப்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சபையின் தலைவராக இருக்கின்றார். மத்தேயு 16:18 சொன்னபடியாக இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்ற வசனத்தின்படியாக இயேசு கிறிஸ்து தாமே இந்த சபையை முதலாவது துவக்கினார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம கிறிஸ்தவர்களுக்கு எழுதின கடிதத்திலே ரோமர் 16:16 சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று. இந்த சபை கிறிஸ்து இயேசுவினாலே முதலாவது துவக்கப்பட்டது. கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை சொல்லக்கூடிய சபையாக இது இருக்கின்றது. உலக அளவில் இந்த சபையானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடுவார்களோ அந்த இடத்திலே அவருடைய பிரசன்னமானது இருக்கின்றது. எருசலேமிலே வெளியேறப்பட்ட கல், பரீட்சிக்கப்பட்ட கல் வைக்கப்பட்டது. அந்த கல்லிலே விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த மூளைக்கல்லை சீயோனிலே பிதாவாகிய தேவன் வைத்தார். அந்த சபையிலே நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அந்த சபையிலே திருமுழுக்கு பெறுகிறவர்களை கர்த்தர் தாமே ரட்சித்து அவருடைய சபையிலே சேர்க்கிறார் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 2:47 நாம் வாசிக்கிறோம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். கர்த்தர் ஒருவரே அவருடைய சபையிலே சேர்க்கிறவராக இருக்கின்றார். நீங்கள் இந்த சபையிலே சேர்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஒரே ஒரு ஞானஸ்நானம் தான். ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்நானம், ஒரே பிதா, ஒரே ஆவியானவர், ஒரே சபை என எபேசியர் புத்தகத்திலே நாம் படிக்கின்றோம். எனவே பிதாவாகிய தேவன் ஒரே ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அதை இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்துக்குள்ளாக நீங்கள் பிரவேசியுங்கள். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு நீங்கள் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஆவிக்குரிய புத்தகங்கள் தேவைப்பட்டால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். வேத சத்தியங்கள் அடங்கிய புத்தகங்களை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருவோம். 9443558041 என்ற மொபைல் எண்ணோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது SMS மூலமாக உங்களுடைய முகவரிகளை அனுப்பி தாருங்கள். நாங்கள் வெளியிடுகிறதான தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற தமிழ் மாத இதழ் மற்றும் அநேக ஆவிக்குரிய புத்தகங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. அவைகளையும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். எங்கே அன்பு உண்டோ அங்கே வாழ்வு உண்டு, எங்கே வாழ்வு உண்டோ அங்கே நம்பிக்கை உண்டு. Where there is love, there is life. Where there is life, there is hope. இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம். தொடர்ந்து தேவ செய்திகளை கேட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லக்குண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. another number 6379350509. email address arjunandglory@gmail.com. view our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.